திரு சிவப்பிரியன், முதல்ல இப்போ திமுகவிலிருந்தும் ஆட்களை எடுக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறாரா முதல்வர் விஜய்? அது ஒரு கேள்வி. இஃப் எஸ், இந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது, கூட அந்த விமர்சனங்கள் வரும். திரு சுவாமிநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி அது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியையும் உருவாக்கும் அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னால சார் சொன்னது அந்த தீய சக்தி தூய சக்தி, தீய சக்தி தூய சக்தி எல்லாம் தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் தான். தேர்தலுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே சக்தி தான். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. தீய சக்தின்னு சொன்னது அந்த குடும்பத்தை மட்டும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், அதான் சொல்றோம். தொட்டவங்களையும் விட மாட்டோம்னா அப்ப தொட்டவங்க 2 பேர் உங்க கூடவே வச்சிருக்கிறீங்களே. திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், திரு சி விஜயபாஸ்கர் 2 பேருமே இன்னொன்னு சி விஜயபாஸ்கர் அவர்கள் மீது என்ன மாதிரியான ஒரு சீரியஸ் அலிகேஷன் இருக்குதுங்கிறத சொல்றாங்க. இல்லைங்க, வழக்கு நடைபெறும்னு அவங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இருக்குது. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு செய்தி வந்தது, அந்த சிபிஐ வழக்கு குட்கா வழக்கை இன்னும் சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு. இது அப்படி ஒரு வழக்கு இருக்கிறவரை நீங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று, அவர் மேலே வழக்கு வந்தது அதிமுகவுடைய ஆட்சியில். அதிமுகவோட ஆட்சியில் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏன் பழிய சுமக்கணும்? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு ஊழலுக்கு திமுக பழிய சுமந்தது அந்த மாதிரியா? ஏன்னு கேட்குறேன். அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்க என்னன்னா, எங்களுக்கு ஸ்ட்ராங் லீடர்ஸ் வேணும், எங்களுக்கு ரீஜனல் சாட்ராப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்கள மாதிரி ஆட்கள் கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே பிரச்சனைகள் வருகிறது. இப்போ சுவாமிநாதன் சொன்னது ரொம்ப உண்மையான விஷயம். 30 வருஷம் நாங்கள் உங்களோட இருந்தோம், உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போயிட்டு நாங்கள் பேனர் வச்சோம், பேனரில் பால் ஊற்றி பால் அபிஷேகம் பண்ணோம், எல்லாரும் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி என்ன, இந்த 35% வந்தது விராலிமலை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் இவங்கெல்லாம் இல்லாமல் தானே வந்தது. அப்போது அந்த 35% மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய் அப்படிங்கிற முகத்துக்கு ஓட்டு போட்டாங்க. நான் உங்களோட கருத்தை உள்வாங்கிக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம், இப்போ இது அதிமுக திமுகன்னு பிரிப்போமே, அதிமுகல இருந்து இவங்க ஒரு 6 பேர், அப்புறம் அவங்க கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ். எனக்கு என்னன்னா, திமுகவில இருந்து ஆட்கள் இங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்கு, இல்ல எடுக்க வேண்டிய தேவை? அவங்களா வர்றாங்கன்னு தடுக்க முடியாது. இல்ல இதை நுட்பமா நம்ம பேசணும். திமுகவில இருந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். இபி கலைராஜன் அவர்கள் உண்மையிலே திமுகவிலே பிறந்து திமுகவிலே வளர்ந்து திமுகவிலேயே பதவி அனுபவிச்சாரா? திமுகவில் அவர் எத்தனை பதவி அனுபவிச்சாரு? இலக்கிய அணி செயலாளர். அவர் அதிமுகவில் என்னவா இருந்தார்? மாவட்ட செயலாளராக இருந்தார். அமமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தார். அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவில் கொஞ்ச நாள் டெப்டேஷனில் இருந்தார். இப்போ திருப்பி போயிருக்கிறாருன்னு சொல்லுவேன். சரி, ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன் போனது ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஃபார் த டிஎம்கே, நான் ஒத்துக்கிறேன். அது பிஸ்னஸுங்க. அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், பையன் இன்னொரு கட்சியில் இருப்பாங்க, அது பிஸ்னஸ். அப்பாவும் சொத்தை காப்பாற்றிக்கணும், பையனும் சொத்தை காப்பாற்றிக்கணும், இன்னொரு கட்சியில் இருப்பாங்க. இதான் ஏன் இல்லையா? இப்போ இருக்கிறாங்க 3 கட்சியில். இதை தான் நான் சொல்றேன். நீங்க திமுகவும் வருகிறது அப்படின்னா அது நுட்பமான ஒரு விஷயம் அங்க அடங்கி. எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, சுவாமிநாதன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அதிமுக தலைமை சரியில்லை, அதனால நாங்கெல்லாம் வந்துட்டோம், எல்லாரும் யுனானிமஸா ஒரே மாதிரி சொன்னாங்க. அப்ப திமுக தலைமை சரியா இருக்குன்னு அர்த்தம். அதை விஜய் ரசிக்கல, அதனாலயா கூட அவங்களுக்கு திமுக இருந்து ஆட்கள் தேவைப்படலாம் அப்படின்னு. அப்படி தலைமை சரியில்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு 10 எம்எல்ஏவை கூட்டிட்டு வந்திருக்கணும். விபி கலைராஜன் அவர்களையும் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகனை கூட்டிட்டு வந்துட்டு தலைமை சரியில்லைன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன் இப்போ திமுகவில் இருந்து இன்னொரு கிளாரிஃபிகேஷன் வந்தாலும் வரும். அவர் கட்சி உறுப்பினரே இல்லைன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. சரி, அது முழுக்க இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. ஒரு 5 எம்எல்ஏ வராங்க, இல்லை மாவட்ட செயலாளர்கள் திமுகலேருந்து வராங்க, இல்லை ஒரு 10 முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்து எவ்வளவு பேர் போறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதிமுகவில் போறவங்க தலைமை சரியில்லைங்கிறாங்க. அது உண்மை என்னன்னா, இனிமே அதிமுகவுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதிமுகவை முழுசா வீக்கன் பண்ணிட்டாங்க, அதிமுக வீக்கன் ஆயிடுச்சு, அந்த கட்சி திருப்பி எழவே முடியாதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை. எந்த கட்சியோட பொலிட்டிக்கல் ஆபிச்சுரியும் நீங்க எழுதவே கூடாது. ஆஸ் பர் உங்களுடைய விவாதத்தின்படி, அப்போ திமுக வட்டத்துக்கு குறி வைக்கல,
முதல்வர் விஜய் அவர் குறி வைக்கலன்னு இல்ல, அதிமுக வட்டத்துக்கு குறி வச்சது எதனாலன்னா அங்கேருந்து வரும்போது அந்த விமர்சனங்களை ஈஸியா எளிதா ஏத்துக்கலாம். எங்களுக்கும் திமுக தான் எதிரி, உங்களுக்கும் திமுக தான் எதிரின்னு. திமுகவில இருந்து அவங்க வந்து பெருமளவுல அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா பிக் ஃபிஷஸ் தான் டார்கெட் பண்ணுமே தவிர அந்த விஷயம் இன்னும் நடக்கல. அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போவாங்க, அவங்க வேற மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. திமுகவை இந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து திமுகவுக்கு கெட்ட பேரோ இல்ல திமுகவை வீக்கன் பண்றதை விட திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேல இருக்கிற கேசஸை தூசி தட்டி எடுத்து திமுகவை இன்னும் கரப்ட் பார்ட்டியா பிராண்ட் பண்றதை தான் விஜய் அவர்கள் விரும்புவார். வீக்கன் பண்றது வேற இல்ல, வீக்கன் பண்றதுங்கிறது பொலிட்டிக்கலா, பட் நீங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்களை கரப்ட் பிராண்ட் பண்றது வேற. அந்த விஷயம் தான் பொலிட்டிக்கலா டிவிகே ஹெல்ப் பண்ணுமே தவிர டிஎம்கேவை வீக்கன் பண்றது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் ஒரு 50 வருஷமா யாராலையும் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிட்டாங்க, அது இன்னும் முடியல. இப்ப வந்திருக்கக்கூடிய புகார்கள், இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் கிட்ட வச்ச புகார் ஆகட்டும், ஒரு பக்கம் அவங்க திமுக காரங்க தாவேக்க இழுக்க ட்ரை பண்றாங்கன்னு அது தொடர்பா அரெஸ்ட் போயிட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறா. அப்ப இது எல்லாமே இதுல நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டா தான் நான் பார்க்கிறேன். பொலிட்டிக்கல் ஸ்டண்டா? ஸ்டண்ட் வச்சுக்கலாம், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். சரி, அவங்க சொல்றாங்க நாங்களும் சொல்றோம் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு வந்து திமுகவில் வந்து ஆட்களை கூட்டிட்டு வரணும்னா ஆட்களை கூட்டிட்டு வரலாம். பட் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது வந்து முழுக்க முழுக்க அவரோட அரெஸ்ட்டும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். அவர் வெளியில வந்தது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா எல்லாரும் அந்த அரெஸ்ட்டை வந்து அது திமுக ஆட்சியில் நடந்திருந்தாலும் தவறு, தாவேக ஆட்சியில் நடந்திருந்தாலும் தவறு. நீங்கள் டிஃபமேஷனை ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து ஒரு கிரிமினல் விஷயம் மாதிரி அரெஸ்ட்டாக கொண்டு போனீங்கன்னா அப்புறம் எல்லா பத்திரிகையாளர்களும் உள்ளே போக வேண்டியதான்.